வீட்ல பயங்கர நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸா இருக்கு. ஆனா ஏதாவது ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கு, ஒரு வாரத்துக்கு 2 தடவை. அதனால அது எதனாலமா வருது? சில வேற மாதிரி கமெண்ட் பண்ணி நீ பண்றியா பண்ணிப்போ. புரியுதா? உங்க அப்பா அம்மாவை போய் கேள்வி என்ன ஏன் கேட்கறேன்? புரியுதா? நீ என்ன எல்லாம் கேட்கற, நான் உனக்கு எல்லாம் சொல்றேன். அதே மாதிரி பேட்டியில வேற ஒருத்தர் இதே மாதிரி சொல்றோம். அச்சக்கருப்பம் போடுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். ஒரு 500-600 பேருக்கு அம்மா ஒரு ஆசீர்வாதம். அதுதான் ஸ்பெஷலா பூஜை கீஜை வைப்பீங்களாமா? அதை முட்டை வச்சு பூஜை பண்ணுவோம். அதுக்கு எப்ப வந்து உங்களை பார்க்கணும்? இப்ப பொதுவா கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது. கேட்கும் போதே தலை சுத்துது. கல்லடி கூட கொஞ்சம் தாங்கலாம், அப்படின்னு சொல்லிட்டு கூட தாங்கலாம். ஆனா வச்சு செய்யறாங்க பாரு, அது நம்மளால தாங்கவே முடியாது. கண் திருஷ்டியை பத்தி என்னமா நினைக்கிறீங்க? கண் திருஷ்டி மோசமானதுமா. ஒருத்தர் அழிச்சிடும். இப்போ ஆசை நிறைய இருக்கும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் போகணும்னு. அன்னைக்கு ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணு ஏதாவது இடிச்சுப்போம், இல்ல வீட்டுல கணவனும் மனைவியும் நல்லா பயங்கரமா அடிச்சுப்போம், சண்டை வரும். எப்படிமா அந்த கண் திருஷ்டில இருந்து தப்பிச்சுக்கிறது? கண் திருஷ்டி நம்ம என்ன பண்ணுவோம், வாரத்துக்கு ஒரு வாட்டி உப்பு மிளகா அதை சுத்தி போட்டு எரிச்சிடலாம். புரியுதா? ஆட்டு தும்முட்டி காய் இருக்குல்ல, ஒரு ஆடு வெட்டுறது ஒண்ணுதான், அந்த காய் உடைக்கிறது ஒண்ணுதான். நான் உனக்கு காட்டுறேன் நாளைக்கு. அந்த காயை சுத்தி உடைச்சிக்கலாம். ஊமத்தங்காயை உடைக்கலாம். ஊமத்தங்காய் எப்படிமா உடைக்கிறது? ஊமத்தங்காய் உடைக்கலாமா? ஏன் உடைக்கலாம்? சுத்தி நம்ம உடைக்கலாம். புரியுதுங்களா? ஊமத்தங்காய் மேல கற்பூரம் ஏற்றி சுத்தி உடைக்கலாம். அறுத்து 4 அறுத்து போடலாம். வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஓடுங்கடா போடலாம். அந்த மாதிரி திருஷ்டி கழிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கு. நம்ம வீட்டுல ஏறும் போது பூத கண்ணாடி மாட்டலாம். வீட்டு வாசல்லையா? வீட்டு வாசல்ல. புரியுதா? யாரு பார்த்தாலும் பூத கண்ணாடி பார்த்தாலும் அவங்க என்ன நினைச்சதோ அந்த பூத கண்ணாடி வலிச்சுக்கும். அந்த வைப்ரேஷன் அதுக்கு போயிடும். வீட்டுக்குள்ள வராது. ஆமா, அது எவ்வளவுக்கு எவ்வளவு வைப்ரேஷன் வலிக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பூத கண்ணாடி அப்படியே மங்கும். நீ வைக்கும் போது எவ்வளவு பல வச்சு என் வீட்டுல வந்து எப்படி மங்குது. அப்ப எப்படி படத்துல வேற மாத்திடணுமா? அது ஒரு 3 வருஷம் 5 வருஷம் வைப்பேன், அதுக்கப்புறமேட்டு அதை மாத்தி. ஓகே. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பூத கண்ணாடி வைக்கணும் அப்படின்றீங்களா, சில பேர் எலுமிச்சம்பழத்தை அறுத்து இது பண்ணிக்கணும்னு வாங்கலாம். வைக்கலாம். அது எப்படிமா? அது எலுமிச்சம்பழத்துல பூங்கம் வச்சு அறுத்து கற்பூரம் சுத்தி விட வைக்கலாம். வாசல்ல 2 தூணம் வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி வைக்கலாம். இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாத்தணும்? 7 நாளைக்கு ஒரு வாட்டி மாத்தணும். மாத்திக்கணும். ஓகே. கல்லுப்பு எடுத்து நம்மளே செல்ஃபா சுத்தி வந்து ஜிங்க்ல போட்டுடலாம். அப்படியும் செய்யலாமா? தண்ணியில போடலாம், அதை கரையிடும். அந்த மாதிரி நம்ம ஜிஸ்டி கரைஞ்சி போவோம். அந்த மாதிரி பண்ணலாமா? வீட்டுல பயங்கர நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸா இருக்கு, ஆனா ஏதாவது ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கு, ஒரு வாரத்துக்கு 2 தடவை. அதனால அது எதனாலமா வருது? நம்ம நேரம் சரியில்லைன்னா கூட அப்படி ஆகுமா? நம்ம நேரம் சரியில்லாம் ஆகும், நம்ம தசாபுத்தி சரியில்லாம் அப்படி ஆகும். புரியுதா? ஒரு வேலை புருஷன் முன்னாடி அவங்க ஒத்துமையெல்லாம் ஆகலாம். நிறைய வேலைகள் இருக்கு. இதுல இருந்து எப்படிமா தப்புறது? கடவுள் தான். நான் தான் சொல்லி உங்ககிட்ட சொல்லி என்கிட்ட சொல்லி பிரயோஜனம் உண்டா? இல்ல, கிடையாது. அவகிட்ட தான். இப்போ உங்ககிட்ட எத்தனையோ பேர் எவ்வளவு பிரச்சனைக்கு வராங்க இல்லையா? இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை, வீட்டுல எவ்வளவு சம்பாரிச்சாலும் காசு தங்கல அப்படின்னு சொல்லி யாராவது வந்திருக்காங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்கம்மா. அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லுவேன், இந்த சாய்ங்க போய் செய்யுங்க, பசுமாட்டுக்கு பச்சரிசி வெள்ளம் கொடுங்க, எல்லாம் சொல்லுவேன். இப்போ வீட்டுல வந்து எவ்வளவு சம்பாரிச்சாலும் காசு நிக்கலன்னா என்னமா பண்றது? அது மகாலட்சுமி நம்ம வாசப்படி தான் மஞ்சள் பூ வச்சு பண்ணணும். எல்லாமே பண்ணி நம்ம செய்யணும். இந்த கழிப்பெடுக்கிறது அப்படின்ற வார்த்தை நான் இப்ப ரீசெண்டா நிறைய இடத்துல கேள்விப்பட்டுட்டே இருக்கேன். இந்த கழிப்பெடுக்கிறதுனா என்னமா? கழிப்பெடுக்கிறது செய்வன எடுக்கிறது தான். கழிப்பு வேற, செய்வன வேற. ஐயோ, அது எப்படிமா எடுப்பீங்க? உட்கார வச்சு நாளைக்கு நீ வந்தா உங்களுக்கு எல்லாமே நேச்சுரலா காட்ட வேண்டிய. ஐயோ, என்னமா சொல்றீங்க? ஆமா, நாளைக்கு வந்தா நேச்சுரலாவே காட்டுவோம். இப்ப ஒரு பைக் ஃபுல்லா ஜாமான் வந்துச்சு. ஆமா, அது செய்யறது பூஜை இப்ப போகணும். நான் எந்த இடத்துலமா உட்காந்து எடுப்பீங்க? எங்க நான் உட்காந்து செய்வேன். உங்களுக்கு வலிக்காத உடம்பு? அதனாலதான் நான் இப்படியான. சரி, எவ்வளவு பேருக்கு நல்லது செய்றீங்களா? அப்ப உங்களோட பாடி சேஃப்டிக்கு என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா நான் கட்டுவேன். அந்த குழந்தை கூட நான் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன பிரச்சனைமா? குழந்தைக்கு ஃபுல்லா அலர்ஜி, லிவர் பிரச்சனை. நான் தான் தனியார் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த மாதம் அந்த மாதம் நான் பார்க்க மாட்டேன். என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன். நீங்க இந்த மாதிரி ஆன்மீகத்துல மட்டும் இல்லாம இந்த மாதிரி தனியா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்களே வைத்தியத்தை கூட்டிட்டு அவங்க சொல்லுங்க. அவங்க அந்த சீஃப் டாக்டர்கிட்டே போய் சொல்றாங்க, ரஜினி அம்மா தான் எங்களுக்கு உதவி செய்யறாங்க. கண்டிப்பா இத பாக்கும்போது ஒரு சில பேர் கேட்பாங்க, எனக்கு அதுல பிரச்சனை இருக்கு, எனக்கு இதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே நிறைய பேர் போட்டுட்டு தான் இருக்காங்க. புரியுதுங்களா? அதுல சிலது உண்மை, சிலது பொய். சிலது வேற மாதிரி கமெண்ட் பண்ணி நீ பண்றியா பண்ணிப்போ. புரியுதா? உங்க அப்பா அம்மாவை போய் கேள்வி என்ன ஏன் கேட்கறேன்? அந்த வார்த்தை
உங்க அப்பா வேணுமா அப்படி இருந்திருப்பாரு, இல்ல உங்க அம்மா அப்படி வேணும் இருந்திருப்பாங்க, போய் கேட்டுக்கோ. சில பேர் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்கம்மா, ஆனா வார்த்தையால கெட்ட வார்த்தை ரொம்ப பேசுவாங்க, பெண்களை ரொம்ப இழிவா பேசுறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன அதிகமா வரும் தண்டனை? என்ன தண்டனை வரும்? வார்த்தைக்கு வார்த்தை தான், வார்த்தைக்கு வார்த்தை தான். புரியுதுங்களா? பெண்களை வந்துட்டு அப்பெல்லாம் வந்துட்டு சக்தியும் சொரூபமா தான் கும்பிடுவாங்க. இப்ப வந்துட்டு பெண்களை வந்துட்டு ஒரு கேவலமா, அதுவும் அந்த வார்த்தையை வச்சு ரொம்ப மோசமா பேசுறானுங்க. அதுக்கெல்லாம் கண்டிப்பா கடவுள் கூலி கொடுக்கணும். புரியுதுங்களா? என்னத்துக்கு தான் இப்படி பேசுறானுங்களா, என்னத்துக்கு தான் பண்ணான்னு தெரியல. ஒரு சில பேர் இந்த வீட்டுல இந்த மாதிரி விளக்கு ஏத்துங்க அப்படின்வாங்க. ஏத்துனா உங்களுக்கு வந்து என்னைக்குமே இந்த மகாலட்சுமி வாசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாகோ, பச்சை கற்பூரம் போட்டு ஏத்தலாம். புரியுதா? நீ என்ன எல்லாம் கேட்கற, நான் உனக்கு எல்லாம் சொல்றேன். அதே மறுபேட்டியில வேற ஒருத்தர் இதே மாதிரி சொல்றோம், பச்சை கற்பூரம் போடுவோம், அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. ஆத்திரமா வரல? கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. புரியுதுங்களா? இதுதான் உண்மை. பச்சை கற்பூரம் போட்டு சில மந்திரங்கள் இருக்குது, அதை சொல்லி நம்ம விளக்கேற்ற முக்கியமான திரி. இந்த சாதா திரிலாம் போடக்கூடாது, வேற ஒரு திரி இருக்குது, நான் உனக்கு சொல்றேன், நீ கூட போய் வீட்டுல ஏத்து. சரிங்க, எல்லாருக்கும். கடைசியா ஒரு கேள்விமா, குழந்தை தங்குவதற்கு வந்து நீங்க சில ஸ்பெஷல் பூஜை பண்ணி சிலதெல்லாம் கொடுக்குறீங்கன்றாங்களே, இது உண்மையா? உண்மைதாம்மா. என்ன பூஜை? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம் இல்லையா, அது என்ன பூஜை, எப்படி வரணும்? அம்மா மடியில கருமுட்டை வச்சு அம்மா கிட்ட மந்திரம் சொல்லி அவங்களே சொல்லுவேன், நீயே உன்னுடைய அம்சத்துல போறமா அப்படிதான் சொல்ல. கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேருக்கு அம்மா ஒரு ஆசீர்வாதத்துல பிறந்தப்பா. அதுதான் ஸ்பெஷலா பூஜை கீஜை வைப்பீங்களாமா? அத முட்டை வச்சு பூஜை பண்ணுவோம். அதுக்கு எப்ப வந்து உங்களை பார்க்கணும்? அமாவாசைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம். நாளைக்கு அமாவாசை கொடுப்பேன் நானு. அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது ஒரு விதிமுறைகள் இருக்காமா? அப்பெல்லாம் இல்ல, இத்தனை நாள் விரதம் இருங்க, இத்தனை அம்மன் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆம்பளை புள்ள வேணா அந்த கோயிலுக்கு போக சொல்லுவேன், ஆண் தெய்வத்துக்கு. பெண் தெய்வம், பெண் புள்ள வேணா பெண் தெய்வத்துக்கு போக சொல்லுவேன். நன்றி.